2025 பப்ளிக் எக்ஸாமில் 12th ஸ்டாண்டர்டுக்கு கேட்டிருக்கக்கூடிய டைரக்ட் டு இன்டைரக்ட் கொஸ்டின். த மேனேஜர் செட் ஐ வில் ஸ்பீக் டு யூ ஆன் ஃப்ரைடே. நமக்கு ஸ்பீக்கர் வந்து த மேனேஜர், ஸ்பீக்கர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதனால் த மேனேஜர். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்போர்ட்டிங் ரூல். செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, என்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐ வில் ஸ்பீக் டு யூ ஆன் ஃப்ரைடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அசர்டிவ் டைப்பில் தான் நமக்கு வந்திருக்கு. ஒரு இன்ட்ராகேட்டிவோ எக்ஸ்கிளமேட்டரி இம்பரேட்டிவ் டைப் நமக்கு என்ன செய்யலை அப்படின்னா வரல, சாதாரண வாக்கியமாக தான் வந்திருக்கு. அப்போ அசர்டிவ் டைப்பினுடைய கன்ஜங்ஷன் ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன போடணும் அப்படின்னம்னா செட்டே தான் வரணும். ஏன்னா இங்கே செட் டு கொடுத்துட்டு லிசனர் கொடுக்கல, ஸோ செட் அப்படிங்கிறது அப்படியே கொடுத்துக்கணும். அசர்டிவ் டைப்பினுடைய கன்ஜங்ஷன் தட். நெக்ஸ்ட் ப்ரொனவுன் சேஞ்ச். இங்கே மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்ல, கமா ஓப்பன் கொட்டேஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஐ அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னம்னா த மேனேஜரை குறிக்கும். த மேனேஜர் அப்படிங்கிறவங்க ஒரு பாயா இருக்கலாம், இல்லை கேர்ளாக இருக்கலாம். அப்போ இங்கே ப்ரொனவுன் சேஞ்ச் என்ன வரணும் அப்படின்னம்னா ஹீ வரலாம், இல்லை அப்படின்னம்னா ஷீ போடலாம். இந்த ரெண்டுத்துல நீங்கள் எது எழுதியிருந்தாலும் அது சரிதான். நெக்ஸ்ட் டென்ஸ் சேஞ்ச். வில் அப்படிங்கிறது என்னவா மாறணும் அப்படின்னம்னா வுட் அப்படின்னு மாறணும். நெக்ஸ்ட் ரூல் ஸ்பீக் அப்படிங்கிறத மாற்றக்கூடாது, ஏன்னா வில்லு தான் நம்ம வுட்டாக மாற்றிட்டோம்ல, அதனால ஸ்பீக் அப்படியே வந்துடணும். டு யூ அப்படிங்கிறதும் ஒரு ப்ரொனவுன் தான். இந்த யூ யாரை குறிக்கலாம் அப்படின்னா என்னைய சொல்லியிருந்துருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவனை சொல்லியிருந்துருக்கலாம்ல, அப்போ ஹிம். அவங்க கேட்ட லிசனர் வந்து ஒரு லேடியாகவும் இருக்கலாம், அப்போ ஹெர்ராகவும் இருக்கலாம். இந்த மூணுதுல எது போட்டாலும் சரிதான். ஆன் ஃப்ரைடே. ஸோ ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா the manager said that he or she would speak to me or him or her on Friday.